போன வீடியோல ஏபிஐ என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல ரெஸ்ட் ஏபிஐனா என்னன்னு பார்ப்போம். இதையும் ரெண்டு அப்ளிகேஷன் பேசுறதுக்கு தேவையான செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் மெத்தட்னு சொல்லலாம். பட் ரெஸ்ட் ஏபிஐ ரெஸ்ட் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணும். அதாவது ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர். கேட்க காம்ப்ளெக்ஸான விஷயம் மாதிரி இருக்கலாம், பட் சிம்பிள் தான். இதோட அப்ரிவேஷன்ல இருந்து இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர். ரெப்ரசன்டேஷனல் அதாவது ஒரு டேட்டா JSON, XML ஆர் HTML மாதிரியான ஃபார்மட்ஸ்ல ரெப்ரசன்ட் செய்யப்படுது. ஸ்டேட் ரிசோர்ஸோட ஸ்டேட்டை குறிக்குது. ரிசோர்ஸ்ங்கிறது ஒரு யூசர் டீட்டெயில் ஆர் ப்ராடக்ட் டீட்டெயில் மாதிரியான ஒரு டேட்டாவா இருக்கலாம். டிரான்ஸ்ஃபர் இது டேட்டா கிளையண்ட் அண்ட் சர்வருக்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர் ஆகுறத குறிக்குது. இப்போ இதோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் பண்புகளை பார்க்கலாம். இது கம்ப்ளீட்லி ஸ்டேட்லெஸ், அதாவது இதுக்கு கடந்த கால இன்டராக்ஷன் பார்த்து எந்த மெமரியும் இருக்காது. என்னாச்சு? கிளையண்ட்டேந்து போற ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் என்ன தேவைங்கிற முழு இன்ஃபர்மேஷனையும் வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட்ல நீங்க யாருன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்கலாம். செகண்ட் டைம் நம்ம தான் யாருன்னு ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டோமேனு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. செகண்ட் டைமும் நீங்கள் யாருன்னு சொல்லி வெரிஃபை ஆனாதான் உங்களுக்கு தேவையான டேட்டாவை டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து தரும். இதோட செகண்ட் கேரக்டரிஸ்டிக் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, எப்போதும் கிளையண்ட் அப்ளிகேஷனும் சர்வர் அப்ளிகேஷனும் தனித்தனியாக தான் இயங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ரியாக்ட் அப்ளிகேஷன் ப்ரௌசர்லேருந்து இயங்குதுன்னா உங்கள் சர்வர் அப்ளிகேஷனான ஸ்ப்ரிங் போட் சர்வர்லேருந்து தான் இயங்கும். இது ரெண்டும் தேவையான நேரத்தில் கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை ஷேர் பண்ணுமே தவிர இது ரெண்டும் ஒரே அப்ளிகேஷனாக ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் யூனிஃபார்ம் இன்டர்ஃபேஸ். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, ரெஸ்ட் எப்போதும் ஸ்டாண்டர்ட் HTTP மெத்தட்ஸை தான் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட், அப்டேட், ரெட்ரைவ், டெலீட் செய்கிற HTTP மெத்தட்ஸான கெட், போஸ்ட், புட், டெலிட்டை தான் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ ரிசோர்ஸ் பேஸ்ட். இங்கே எல்லாமே ரிசோர்ஸ் தான். யூசர்ஸ், ப்ராடக்ட்ஸ், ஐட்டம் எல்லாமே அண்ட் ஈச் விஷயத்துக்கும் யூனிக் ஐடென்டிஃபையர் இருக்கும், அதாவது URI இருக்கும். அதாவது யூசருங்கிற ரிசோர்ஸ் https://API/userன்னு பாயிண்ட் பண்ணப்படலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ரெப்ரசன்டேஷன். ஈச் ரிசோர்ஸும் JSON, XML மாதிரி ஃபார்மேட்டில் தான் ரெப்ரசன்ட் செய்யப்படும். ஈச் கிளைண்ட்டும் அதோட ரெப்ரசன்டேஷனல் ஃபார்மேட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களே தவிர அதோட ஒரிஜினல் ஃபார்ம் கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்ட் API ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த ரெக்வஸ்ட் மூலமா நம்ம என்ன சொல்றோம்னா, கெட் HTTPS மெத்தடை யூஸ் பண்ணி hurry.com போ, அங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல ID நம்பர் 5 கொண்டு வான்னு சொல்றோம். இது ஒரு JSON ஃபார்மேட்ல உள்ள ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அது இப்படி தான் இருக்கும். இது ID 5ல உள்ள டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இதோட நேம் HP லேப்டாப்னும் பிரைஸ் 79,999 போட்டிருக்கு. தட்ஸ் ஆல். இப்போ ரெஸ்ட் ஏபிஐனா உங்களுக்கு என்னன்னு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி கோடிங் கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம Instagram அண்ட் LinkedIn அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்ஸ் இருக்கு. See you. Super power, super star,